கோயம்புத்தூர்ல வந்து பாத்தீங்கன்னா அலிமான் சொல்லிட்டு அக்கா வந்து மெசேஜ் பண்ணிருந்தாங்க. உங்களுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹார்ட் அட்டாக் பேஷண்ட். ஸோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா தேர்ட் கண்டிஷன் வந்து இப்போ இருக்காங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா லாக்டவுன் டைத்துல பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணி அவங்க பெரிய லாஸ் ஆகி அதுல வந்து பாத்தீங்கன்னா வட்டி மேல வட்டி ஏறி இப்போ வந்து பாத்தீங்கன்னா சாப்பிடுறதுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த அக்காவோட மகன் வந்து பாத்தீங்கன்னா 10th தான் படிக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் ஃபீஸ் கட்ட கூட வந்து பாத்தீங்கன்னா காசு இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. இவங்க ஹஸ்பண்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப உடம்பு முடியாத ஆளுனால வந்து இவங்களால வேலைக்கு போக முடியல. அந்த அக்கா வந்து தனியா வேலைக்கு போயிட்டு அப்பப்போ கிடைக்கிற காசுல சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. மெயினா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வீட்டு வாடகை கூட கொடுக்க முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டு நம்மள்ட்ட வந்து வாட்ஸ்அப் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழுது கெஞ்சி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. நான் எதுக்கு சொல்லிட்டு நம்ம ஆசாசியா பிசினஸ் பண்ணி வாழ்க்கை ஏதாவது செட்டில் ஆகும்னு நினைச்சிட்டு இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு நம்மளே எதிர்பார்க்காத நேரத்துல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்து நம்மளுக்கு நடந்திருக்கும். இந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்து பாத்தீங்கன்னா சொந்தக்காரோட போய் நிக்கும் போது வந்து இந்த மாதிரி நடக்கலன்னு சொல்லிட்டு சந்தோஷத்துல 200 300 கொடுத்துட்டு அவங்க லைஃப் பார்த்துட்டு போவாங்க. தவிர பெரிய ஹெல்ப் வந்து யாருமே பண்ணிருக்க மாட்டாங்க. ஸோ நான் எதுக்காக இந்த வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்கேன், உங்களால முடிஞ்சது ஒரு 100 ரூபாய் இருந்தாலும் சரி 1000 ரூபாய் இருந்தாலும் சரி இந்த அக்கௌண்ட் நம்பருக்கு கீழே கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி நிறைய பேர் வாழ்க்கையில செட்டில் ஆகணும்னு நினைச்சு பெரிய லாஸ் ஆகி இந்த மாதிரி கடன்ல வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. வாழ்க்கையில எவ்வளவு பாவம் செஞ்சிருப்பீங்க, அந்த பாவத்தெல்லாம் வந்து நீங்க இந்த மாதிரி நன்மை செஞ்சு ப்ளீஸ் கழிச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம லைஃப் எப்போ முடியும்னு யாருக்குமே தெரியாது. அந்த அக்கௌண்ட் மகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் ஃபீஸ் கட்ட கூட காசு இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப அழுதாங்க. அந்த பாப்பா காசு நீங்க வந்து ஹெல்ப் பண்ணுங்க. அந்த அக்கௌண்ட் நம்பர் வந்து கீழே கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காம உங்க ஃபேமிலியா நினைச்சு ஹெல்ப் பண்ணுங்க.